விடாமுயற்சியும் வலிமையும் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, நான் உங்கள் பாலு. நீங்க நல்லது கெட்டது தெரிந்தா கூட கொஞ்சம் தற்பெருமை உடையவர்கள். அந்த விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் மற்றவர்கள் நினைப்பதை கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அதே மாதிரி யோசனைகள் கூறுவதிலையும் நீங்கள் சமர்த்த. அடுத்தவர்களுக்கு யோசனை கூறுவதுன்னா ரொம்ப முன்னால இருப்பீங்க, ரொம்ப சாமர்த்தியசாலி. தான் நினைப்பதே சரி என்று வாதாடக்கூடியவர்கள். அவசியமின்றி பிறர் விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்க மாட்டீங்க. அவசியமின்றி பிறர் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள். சுய முயற்சி, கடின உழைப்பு, விளையாட்டில் அதிக ஆர்வம் உடையவர்கள் நீங்கள். இங்க பெற்றோருக்கு பிரியமானவர்கள். அதே மாதிரி தன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளவங்க. பெரிய பெரிய கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம், மகா, இந்த 4-5 லக்கணத்துல உள்ளவங்க தான், 4-5 ராசியில உடையவங்க தான் அரசியல பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல், தன் உணர்ச்சிகளை அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம், அதாவது திறன் உடையவர்கள். தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதவர்கள சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்தை நீங்க வருவீங்க. அதை எப்படின்னா, முணுக்குன்னா கோபம் வந்தா கூட உடனே அதை அடக்கி விடுவீர்கள். யாருடைய உதவியும் இல்லாம தானே தனியாளாக நின்று எந்த பணியையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். கஷ்டப்பட்டு மிகப்பெரிய அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவ்வளவு கேரக்டர், இவ்வளவு நல்ல வளமுடைய விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எவ்வாறு பலன்பட போகிறது, அதை நீங்கள் எவ்வாறு உபயோகப்படுத்திக் கொள்ளணும். இப்பவுமே ஒரு வாரம் லேட் ஆயிடுச்சு, ஆனா கூட தயவு முழுமையாக அதை பார்ப்பீர்களா. உங்களது எதிர்காலம் நிகழ்காலம் பற்றி விரிவாக திகழ். இப்ப இந்த 2025 பலன்களை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த ராசியில சொல்ல போறோம். உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எதிர்காலம் என்ன, எந்த ரூபத்துல போகணும், எந்த வழியில உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 9740846466 என்ற நம்பருக்காவது 9731031784 ஆகிய நம்பருக்காகவும் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு உங்கள் எதிர்காலத்தை பற்றி விரிவாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த 2025 பலன்களை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 14/5 வரை, அதாவது பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 14ஆம் தேதி வரை ஒரு முக்கியமான திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். உடம்புல நோய்கள் விடுபட்டு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். உங்களுக்கு அந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிக அளவில் கிடைக்கும், மிகவும் அதிகரிக்கும். புதிய கலைத்தொழில், புதிய தொழிலில் ஈடுபட எண்ணுவீர்கள். இதுவரை அதாவது செட்டில் ஆகாம இருந்தவங்க பிப்ரவரி 4 முதல் 14 மே வரை ஒரு முக்கியமான திருப்பு முனையாகும் உங்க வாழ்க்கையில. உடம்புல நோய்கள் இருக்கக்கூடிய நோய்கள் இருந்தால் அது விடுபட்டு ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இவங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிட்டும். அதே மாதிரி உங்களுக்கு செட்டில் ஆகாம, உங்களோட மூத்த சகோதரர் செட்டில் ஆகாம இருந்தால் அவர் இப்போது செட்டில் ஆகி விடுவார். அவருக்கு எப்படின்னா, உங்களோட மூத்த சகோதரர்கள் கூட உங்கள் ஜாதக பிரகாரம் நன்மை நடக்கக்கூடியது இருக்கும். நீங்க கூட அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். அதே மாதிரியே ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங், அதாவது லாட்டரி, சூதாட்டம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல கூட உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும். மனோதைரியம், மனோ நிம்மதி, நண்பர்களின் உதவி ஆகியவை கிடைக்கும். புதிய தொழில், அது பர்டிகுலரா கூட்டு தொழில் செய்ய வாய்ப்பு வரும், உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் ரிவர்ஸ் வராது. தொழில் மூலம் மிகப்பெரிய வாழ்க்கையில் திருப்புமுறை உண்டாகும். அப்போ இந்த பீரியட்ல நீங்க எது நினைச்சாலும் ஓவர் ஸ்டெப் வைக்கலாம், அதனால் தப்பு இல்லை. 16/5/2025 இருந்து 13/6, அதாவது ஜூன் 13 வரை உடல்ல கொஞ்சம் பிரச்சனை உண்டாகக்கூடும். குலதெய்வ தரிசனம் சென்று வாருங்கள்.
சென்று வந்தால் இந்த புதிய பிரச்சனைகள் எதுவும் எழாமல் உங்களோட குலதெய்வத்தின் அருளால் அது நின்றுவிடும். அதாவது புதிய பிரச்சனைகள் வராது. எப்போ லோன் போட்டு வீடு மனை வாங்கும் வாய்ப்பு வருகிறது, வாங்கி கொள்ளுங்கள். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அசையா சொத்துக்கள் வாங்குவது மிகவும் நல்லது. வரவேண்டிய பணம் வந்து சேர்கின்றது. எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டும். அதாவது நான் அதை செய்யறப்பா உனக்கு அதை செய்யற அவ்வளவு காசு தான்னு வாக்கு கொடுக்க வேண்டாம். அதை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். போலீஸ், மிலிட்டரி, ஃபயர் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் போன்ற துறைகளில் வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து சேரும். வேலை ஆர்டர் கிடைக்கும். அன்னையின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. சாப்பாடு, தூக்கம் போன்றவை வேளா வேலைக்கு நடக்கின்றன. எந்த குறையும் இல்லை. குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழ்நிலை நிலவுகிறது. அப்போ நல்ல பலன், அதாவது பிரச்சனைகள் வராமல் நல்ல பலன்கள் நடக்க கண்டிப்பாக ஒரு தடவை குலதெய்வ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். 13 அதாவது ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை கொஞ்சம் டல்லான சமயமே. எச்சரிக்கையுடனும் தெய்வ பக்தியுடனும் இருந்து வந்தால் கெட்ட பலன்கள் வராது. வந்தாலும் உங்களை பாதிக்காத அளவில் சின்ன லெவலில் வந்து போய்விடும். அதாவது துர்கா அல்லது பத்திரகாளியை வழிபட்டு வாருங்கள். அவர்களுக்கு இந்த பீரியட்ல உள்ள நெகட்டிவ் வராம காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. புதிய மனிதர்கள் சந்திப்பு உண்டாகும். அது ஓரளவு நன்மையே பயக்கும். ஸ்தல யாத்திரை செய்யவும் வாய்ப்பு உண்டு. நெருப்பு ஆயுதங்கள் கொஞ்சம் அவைகளின் மூலம் காயங்கள் ஏற்படக்கூடும். ஈவன் சும்மா இருந்தா கூட வீட்டுல வெங்காயம் வெட்டம்னு சொல்லிட்டு மனைவி ஹெல்ப் பண்ணுன்னு வெட்டிக்கிட்டா அது கையில வெட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டவ் சுடு பாலை சுட வைக்கிறோம்னு மேல ஊற்றி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். அதே மாதிரி மனைவியிடம் பாலிசாக பேசவும். அதாவது ஹார்ம்லெஸ் லைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. உதாரணத்துக்கு சின்ன சின்ன பொய்கள் சொல்றதுல தப்பே கிடையாது. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கிற, தேவதை மாதிரி இருக்கிற, இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி பொய் சொல்லி பேசுறதுக்கு கத்துக்கோங்க. அந்த அந்த பொய்கள் கணவன் மத்தியில் உள்ள மனத்தாங்களை நீக்கிவிடும். ஆகஸ்ட் 12 இருந்து நவம்பர் 11 வரை எதிர்பாராத பணவரவு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தல், புதிய ஜீவன் ஒன்று உருவாகுதல் போன்ற பலன்கள் நடக்கும். வண்டி வாகன வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். உங்களது சிறு வயது ஆசிரியர் இருக்குமிடம் தெரிந்தால் அவரை சந்தித்து, அதாவது வேஷ்டி துண்டு ஸ்வீட் பாக்ஸ் உடன் சென்று அவரை சந்தித்து அதை குறித்து அவரிடம் மனதை குளிர வைத்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையை குருவால் வந்தாலும் அது விலகிவிடும். 11 முதல், அதாவது நவம்பர் 11ஆம் தேதி முதல் வருஷம் முடிவது வரை பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். இறக்கப்பட்டு யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வருவது கஷ்டம் விடும். உயர்கல்வி பயில்வோருக்கு சிறு சில பாரங்கள் புரியாமல் போய்விட வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர பணத்தட்டுப்பாடு அகலும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அன்பர்களே, நிலம், வீடு, வாகன சம்பந்தப்பட்ட உங்களது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த ஆசைகளை நிறைவேற்றி தரும். நல்லதே நடக்க வாழ்த்துக்கள். அன்பன் பாலு.